நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரகுவோட பேராசைக்கு தடையா இருக்கிற இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை நம்ம கதிரேசனுக்கு இந்த ரகு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிறது உண்மையிலே நீங்க பெத்த பொண்ணு இந்த ரேணுகா கிடையாது. இவளுடைய பேர் சுடரி. நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களே இப்போ ஒரு டெண்டரு, அதில் வருதுல அந்த ஒரு பணம், அதை எப்படியாச்சும் ஏமாற்றி எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நானும் அவளும் உங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அறிமுகம் ஆகணும். ஆனால் அந்த ஒரு உண்மை தெரியாமல் இப்படி இவ்வளோ கீழ்த்தரமாக ஏமாந்துட்டு இருக்கீங்களே, உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இந்த ஒரு உலகத்திலே இல்லைன்னு அவமானப்படுத்திட்டு இருக்கான் இந்த ரகு. ஏன்னா நம்ம ரேணுகாவோட சுயரூபத்தை எப்படியாச்சும் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தது டெண்டர் மேட்ரு. டெண்டரை முடிச்சிட்டாங்கன்னா கதிரேசன் அதில் வர பணத்தையும் அந்த டெண்டரையும் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தாவா இந்த ரேணுகா கண்டிப்பாக நம்ம ரகுவோட ஆளுன்னு நிரூபிச்சிருக்கலாங்க. ஆனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததும் அவளுடைய பேரரசுக்காக விஜயை அடையணும், விஜய் கூட வாழணும்னு நம்ம கதிரேசன் முன்னாடி எல்லாமே சந்தோஷமாக நடந்துக்கிட்டு நம்ம ரகுவை பகைச்சிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ரகு இருந்துக்கிட்டு உன்னுடைய உண்மையான சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியும், ஜெயிலுக்குள்ளே களி தின்னுட்டு இருந்தேன், ஏதோ போன போது பாவம்னு நான் இப்படி உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தா என்னையே நீ அவமானப்படுத்திட்டு இப்படி ஏமாத்திருக்கியா, இதை நான் சும்மா விட மாட்டேன், ஒன்று தெரியப்படுத்தினா இந்த கதிரேசனுக்கும் விஜய்க்கும் தெரியப்படுத்துவேன், இல்லவா உன்னை உயிரோட வைக்க மாட்டேன் கொன்னுடுவோன்னு மிரட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்க, கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எனக்கு பிடிச்ச இந்த ஒரு இருக்கிற வாழ்க்கையை விஜய் கூட வாழ போகிறேன், அதுக்கு தடையாக இருக்கிறவங்கள நான் கண்டிப்பாக அழிச்சிருவேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக இந்த ரேணுகாவும் சபதம் இட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே நம்ம ரகுவால் பொறுக்க முடியல. ஏன்னா இவளை இப்போவே ஆரம்பத்தில் இந்த ஒரு வேற வெட்டி வீசினா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை அது வளர்ந்து ஒரு மரமாக நிற்கிற போது நம்மளை அழிச்சிடும் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதிரேசங்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்த ரேணுகா அந்த ஒரு வீட்டில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு அந்த ஃபைலு டாக்குமெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே இந்த கதிரேசனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ தாங்க நம்ம கதிரேசனோட சுயரூபத்தை இந்த ரேணுகா பாப்பா. ஏன்னா அவளுடைய பெண்ணோட பேரை வச்சுட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஏமாத்தன் மட்டும் இல்லாமல் ஆசை தீர அப்பா அப்பான்னு சொல்லி திட்டம் போட்டு அவனுடைய பணத்துக்காக இப்படி ஒரு வெளிவேஷம் போட்டு இருக்காங்களே, அதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கே முடிவு கட்ட போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும். அதே சமயம் பார்த்தீங்களான்னு நம்ம விஜயும் நம்ம கதிரேசனையும் திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கு அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற உண்மைக்கு இந்த ஒரு அர்த்தமே புரியாமல் இந்த ரேணுகா இவ்வளோ நாளாக எல்லாருமே திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ரகுவே இந்த ஒரு உண்மையை சொல்லலைன்னா கூட பிரச்சனை வந்திருக்காதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மனோகரனும் நம்ம மல்லியும் கண்டுபிடிச்சிட்டாங்க டிஎன்ஏ டெஸ்ட் மூலிமா. ஏன்னா இவன் ரேணுகாவா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இப்போ தாங்க வந்துச்சு. ஆனால் முன்னாடியே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நம்ம மனோகரனுக்கும் அன்னபூர்ணிக்கும் ஆணித்தனமாக வந்துடுச்சுங்க. இவளுடைய கூடி சீக்கிரமான இந்த ஒரு வெளிவேட்டம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம கதிரேசனுக்கே தெரிஞ்சதுனால கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் அடித்து அவளுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு அங்கீகாரத்தை குறைச்சி தாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறான். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம விஜய் ரொம்ப நல்லாவே ஏமாந்துட்டான். ஆனால் இந்த ரேணுகா இருக்க பாருங்க பிடிச்ச வாழ்க்கை விஜய் கூட வாழணுன்றதுக்காக நம்ம மல்லிக்கு பாரமாக இருந்துட்டாங்க.